பார்த்திங்கன்னா டிஏபி செடிக்கெல்லாம் பூஸ்ட் பண்ணுறதுக்காக டிஏபி போடலாம். 1 வீக் இது போட்டால் 1 வீக் எப்சோமு ஏதாவது போடலாம். ஒரு ஸ்பூன் அளவு போட்டால் போதும். போட்டு உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம். ஈரமண்ணில் போட்டால் அப்படியே இருக்கும். கொஞ்சம் இன்றைக்கி மார்னிங் போட்டால் நாளைக்கு காலையில் ஊற்றலாம் தண்ணி. ஒரு ஸ்பூன் ஒரு செடிக்கு போதும். கொஞ்சம் பெரிய செடியாக இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடலாம். கோவக்காய் நட்டு வச்சுருக்கேன், அதுக்கு போடுறேன். 2 கோவக்காய் இருக்குது. கோவக்காய் செடி சேல்ஸுக்கும் இருக்குது. வேர்க்கட்டையும் போடலாம். எல்லா செடிக்குமே போடலாம். பூ, காய், பழம் எது வேணால் போடலாம். மாங்காய், இஞ்சி, இந்த ஈரமண்ணிலே அது கரைஞ்சிடும். இல்லைன்னா தண்ணி வெளில வராத மாதிரி கொஞ்சமாக ஊற்றினா அது அப்படியே கரைஞ்சி வந்துடும். கூடவே நம்மளோட வீட்டில் இருக்கிற காய், பூ எல்லாமே நம்ம தொட்டியில் போட்டு செடியை கிட்ட போட்டால் சூடு கொஞ்சம் கம்மியாக தெரியும். அப்புறம் உயர்வாகவும் ஆகிடும். இதில் நிறைய மிளகா முளைச்சி வந்துருக்கு. வாரத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது மாற்றி மாற்றி பூஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் தொட்டி செடிங்கெல்லாம் நல்லா காய்க்கும். ஏன்னா தொட்டியில் கொஞ்சம் தான் இருக்கும் எரு. நம்ம தான் அதுக்கு திருப்பி திருப்பி போடணும். பூமியாக இருந்தால் அது நல்லா இழுத்துக்கும்.